அருள் நிறைந்தவளே வாழ்க என்று அன்றாடம் நாம் போற்றி புகழும் மாதாவினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் இன்றைய நாள் நம்முடைய தமிழர் திருநாளையும் கொண்டாடுகிறோம். அதே நாளில் ஆடிப்பட்டம் தேடி விதைத்த நன்னாளினுடைய அறுவடையையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான இந்த தை பிறந்தா வழி பிறக்கும்னு தங்கமே தங்கம்னு ஊரெல்லாம் தகதகாயமாய் மின்னக்கூடிய இந்த நாளில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் நம்முடைய மதுரை உயர்மறை மாவட்டம் சதங்கை கலை மையத்திலிருந்து உங்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதற்காக நாம் ஒரு சிறப்பான பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம், ஒரு கல்வி அமைப்பில் இருக்கிறோம். இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக உங்களுடைய கண்களுக்கு விரிவடைய காத்திருக்கிறது. ஆன் த வே வான இடி இடிக்க மத்தளங்கள் மெட்டுக்கொட்ட அப்படின்றது போல நம்முடைய தமிழரினுடைய பாரம்பரியம் பண்பாடு அனைத்தும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிலம்பம், பறை இசை மற்றும் கரகம் உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். டோங்கிரி டேவிட். மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை உயர்மறை மாவட்டம் சதங்கை கலை மையத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அருமையான பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கோம். இந்த தை திருநாளை மாணவ செல்வங்களோட கொண்டாடுவதற்காக என்ன அருகாமையில் நிற்கக்கூடியவங்க அனைவருமே இந்த பள்ளியினுடைய முதன்மையர்கள், சிறந்த மனிதர்கள் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவங்க யார் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறதுக்கு முன்னால் மதுரையினுடைய கோச்சடை என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கல்வி அமைப்பு செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து இன்றைக்கு தை திருநாள் கிளரீஷியன் அருட்பணியாளர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த பள்ளிக்கூடமானது நம்ம மதுரைக்கு கடந்த 22 ஆண்டுகளாக கல்வி பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய பேச போகிறோம். இந்த தை திருநாளை இங்கிருந்து நம்ம கொண்டாட போகிறோம் மதுரை சதங்கை கலை மையத்திலிருந்து. இது எல்லாத்துக்கும் முதலாக இறைவனை வணங்கி நம்ம இந்த தை திருநாளை இனிதே தொடங்குவோம். அருட்தந்தை மகிழ்ச்சி மன்னன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய பொங்கல் விழா அகிலமெங்கும் ஆரவாரமாகவும் அர்த்தமுள்ள முறையிலும் ஆடம்பரமான முறையிலும் கொண்டாடப்படுகிறது. இதோ புனித ஜான்ஸ் 11 மேல்நிலைப் பள்ளியான எம் பள்ளியிலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான தருணத்தில் உழவர்களையும் விவசாயிகளையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். நிலத்தின் விளைச்சலிலிருந்து கிடைத்த பொருட்களை கொண்டு திருப்பாதத்தில் வைத்து நாங்கள் உம்மிடம் செபிக்கிறோம். கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும்.
உலகில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும். நீர் எங்களுக்கு வாழ்வை கொடையாக கொடுத்தீர். கொடையாக பெற்ற இந்த வாழ்வை நாங்களும் மகிழ்வுடன் வாழ்ந்து பிறரையும் மகிழ்வுடன் வாழ வைக்க எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுத்தர இந்த அருமையான தருணத்தில் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மகிழ்ச்சியான பொங்கல் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை எந்நாளும் ஏற்படுத்த உம் பாதம் எங்களுடைய மன்றாட்டுகளை வைத்து ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஆடம்பரமாகவும், ரெண்டாவது சொன்ன சொல் ரொம்ப முதன்மையான ஒரு சொல், அர்த்தமுள்ளதாகவும் இந்த பொங்கலை கொண்டாடுவது தான் நம்ம தை திருநாளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறந்த நன்மையாக இருக்க முடியும். அதனால் இந்த பொங்கலை மகிழ்ச்சி பொங்கலாக இங்கே கொண்டாடுறோம். அதே நேரத்தில் நம்முடைய நெஞ்சம் நெகிழ்ச்சியோடையும் இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறது. வாங்க உடனடியாக நம்ம மாதா தொலைக்காட்சிக்குள்ளே போய் பொங்கல் வைக்கக்கூடிய நிகழ்விலிருந்தே அப்படியே விளையாட்டுக்குள்ளே போகலாம். உயிர் மணிக்கு உரம் சேர்ப்போம், உழவுக்கு தோள் கொடுப்போம். உயிர் மணிக்கு உரம் சேர்ப்போம், உழவுக்கு தோள் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோட மகிழ்ச்சி பொங்கல் நம்ம கோச்சடை மதுரையிலிருந்து உங்களுக்காக மகிழ்ச்சி பொங்கலாக இங்கே பொங்க காத்திருக்கு. நம்ம இருக்கக்கூடியது செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து கல்வி அமைப்பிலிருந்து அழகான ஒரு பொங்கல். உலகின் முதன்மொழியாகவும் முதன்மை மொழியாகவும் விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசர்களான குழுக்கள், அவங்களுடைய பெயரை தான் 4 பொங்கல் அணிகளுக்கும் வச்சிருக்கோம். இளஞ்சிகப்பு நிறத்தில் இருக்கிறவங்க சேரன் அணி. அடுத்ததாக நீல நிறத்தில் இருக்கவங்க மதுரை மண்ணுக்கும் சுற்று வட்டாரம், சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம். இவ்விடத்திலும் அதுக்கு மேலே வார்த்தை வரல, நிறைய புகழ்றோம்னு நினைக்கிறேன். பாண்டிய அணியினர் ப்ளூ டீம். அடுத்ததாக வயல்வெளிகளோடு ரொம்ப தொடர்புடைய பச்சை அணியினர், அவர்கள் பல்லவ அணியினர். நிறைவாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக மசமசன் இல்லாமல் மங்களகரமாக இருக்கக்கூடிய அந்த அணியினர் சோழ அணியினர். இந்த 4 அணிகளுக்குள்ள முதல்ல பொங்கல் வைக்க தொடங்குவோம். அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டு இருக்கு. தை திருநாளை தையா தக்கான்னு கொண்டாட போகிறோம் மகிழ்ச்சிகரமாக செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து. வழி பொறக்கும் தரணியில் ஆனந்தம் பெருகும். விடுகின்ற பொழுதெல்லாம் இனி சுகமாய் விடியட்டுமே. காணும் திசையெல்லாம் நல்ல உறவு பெருகட்டுமே. வழி பொறக்கும் தரணியில் ஆனந்தம் பெருகும். தமிழர்களின் மனதினிலே சந்தோஷம் எப்போதும் இருக்கும். இங்க நம்ம கோச்சடை செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் உங்க டோங்கிரி டேவிட் மாதா தொலைக்காட்சியினுடைய சதங்கை கலைமையத்திலிருந்து. இப்போ இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலா அடுத்தடுத்து நகர்றதுக்கு நம்ம முதல் விளையாட்டுக்குள்ள போறோம். மகிழ்ச்சி பொங்கல்ல இது முதல் விளையாட்டு வாய்க்கு பூட்டு வார்த்தை விளையாட்டு. முதலாவது அணி இப்போ இங்க சேரன் அணி இருக்காங்க, அவங்க பாண்டியன் அணி, இவர்கள் சோழன் அணி, இவங்க பல்லவர் அணி. இப்போ முதல் அணிக்கு வலு சேர்க்கிறதுக்கு இவர் இருக்கிறார். அது என்ன வார்த்தை விளையாட்டுன்னா, தமிழில் டக்குன்னு நமக்கு வராத, விரைவாக அவ்வளவு எளிதாக சொல்ல முடியாத ஒரு டங் ட்விஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை இவருக்கு நான் சொல்ல போகிறேன். இதை இவர் திக்காம திணறாம தயங்காம தடுமாறாம சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக 7 முறை இவங்க சொல்லணும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை விளையாட்டு நீண்ட நெடிய நாளாக
ஔவையார் திருவள்ளுவர் காலத்திலேருந்து சொல்லப்படுகிற ஒரு டங் ட்விஸ்டர். யார் தச்ச சட்டை? எங்கள் தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. சட்டை சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. தாத்தா இருக்காதா? இருக்க. வெரி குட். ஃபாஸ்டா. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா சட்டை சட்டை பச்சை பச்சை சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. கையே நடுங்குது. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. ஆனா இவர் போட்டிருக்கிறது பிங்க் சட்டை. சிங்குச்சா பஞ்சு மிட்டாய் கலரு ட்ரெஸ் தான் சொல்லி சிறப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒரு டங் ட்விஸ்டர். யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை பச்சை சட்டை. யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய பேர் என்ன? விக்னேஷ். விக்னேஷ்க்கு அரங்கு நிறைந்த கைதட்டு கொடுப்போம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெனிட்டா. ஓகே, உங்களுக்கு கொடுக்க போற டங் ட்விஸ்டர் கொடுத்துடலாமா? ஓகே. பாண்டிய அணியிலிருந்து ஜெனிட்டா. ஓடுற நரியில ஒரு நரி கிள்ள நரி வயிற்றுல ஒரு பிடி நரைமுடி. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 7 முறை திக்காம திணறாம தயங்காம போலாம். ஓடுன நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு புடி நரிமுடி. ஒண்ணு. ஓடுற நரியில ஒரு நரி கிள்ள நரி உள்ள போன நரிக்கு நல்லா பசிக்குது. வேமா ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு புடி நரிமுடி. ஒரு பிடி நரைமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு பிடி நரிமுடி. நிறைய கிள்ளி வச்சிட்டாங்களா? ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு புடி நரிமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு புடி நரிமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு புடி நரிமுடி. ஒரு பிடி நரைமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி வயிற்றுல ஒரு பிடி நரிமுடி. 7 முறை. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சேர மற்றும் பாண்டிய அணிகளை தொடர்ந்து மகிழ்ச்சி பொங்கல இணைகிறாங்க நம்ம கூட சோழ அணியிலிருந்து ஜோனா. கரெக்டா? ஜோன். உங்களுக்கு கொடுக்க போற வார்த்தை விளையாட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதை திக்காம திணறாம தயங்காம விரைவாக சரியாக சொல்ல வேண்டும். உங்களுக்கான நேரம் அரை மணி துளிகள். half a minute. Your time starts now. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள். சேர பாண்டிய சோழ மன்னர்களை தொடர்ந்து 4வது அணி பல்லவ அணியிலிருந்து வந்திருக்கிறாங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்க. தீக்ஷா. இப்போ தீக்ஷாவுக்கு கொடுக்க போற வார்த்தை விளையாட்டு ரொம்ப எளிமையானதான். வான் சிறப்புன்ற திருக்குறளினுடைய ஒரு அதிகாரத்திலிருந்து துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துருமலை. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. One more. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. வாழ்த்துக்கள். ஓடுற நரியில ஒரு நரிக்குள்ள நரி சொல்லி அவங்க பாண்டிய அணிக்கு 7 மதிப்பெண்கள் பெற்று தராங்க. அவுட் ஆஃப் 10. வாழ்த்துக்கள். யார் தச்ச சட்டை? சரியா தச்சு இவங்க அணிக்கு சேர அணிக்கு 8 மதிப்பெண்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்லி இவங்க அணிக்கு 9 மதிப்பெண்கள். சோழ அணிக்கு கடைசியாக துப்பார்க்கு துப்பாய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் அதுக்கப்புறமா வேகம் எடுத்து மிகச்சிறப்பாக சொன்ன பல்லவனிக்கு 8 மதிப்பெண்கள். It's just the beginning. Lot more to go. இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்கு. மாதா தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து இது பொங்கலோ பொங்கல் மகிழ்ச்சி பொங்கல்.
உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களோடு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் பொங்கல் திருநாள மாதா தொலைக்காட்சியில. நம்மளோட இருக்கிறவங்க கோச்சடை செயின்ட் ஜான்ஸ் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர்களும் மாணவியர்களும். பொங்கலோ பொங்கல், இது மகிழ்ச்சி பொங்கல்ல. நான் டோங்கிரி டேவிட். இப்ப நம்ம கூட 4 பேர் இருக்காங்க. அடுத்ததா பொங்கல் விளையாட்டு. ஏற்கனவே நம்ம விளையாண்டுட்டோம், வாய்க்கு பூட்டு வார்த்தை விளையாட்டு. இந்த கேமுடைய பேர் 60 நொடி. ஆர் யூ ரெடி? இப்போ இந்த 4 பேர் நம்ம ஏற்கனவே பிரிச்சிருக்கக்கூடிய பாண்டியா, சோழ, சேர, பல்லவ 4 அணிகள்கிட்டையுமே நம்ம கேள்வி கேட்க போறோம். கொடுக்கப்பட போறது 60 வினாடிகள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் 38 நினைக்கிறேன். எவ்வளவு சொல்றீங்கன்னு பாப்பா. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மதுரை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி 3. யாரும் சொல்லி தரக்கூடாது. சென்னை 4. நேரம் போயிட்டு இருக்கு. தூத்துக்குடி 6. கோயம்புத்தூர் 7. தேனி 8. தலையில வச்சிருவோம் கொட்டு. காத்துதான் வருது. யோர் டைம் இஸ் அப். கைதட்டி அவர்களை வாழ்த்தலாம். 8 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக நாம் கொடுக்க போறது சேர அணியில வனிஷா. வனிஷா கிட்ட நம்ம கேட்க போற கேள்வி 60 நொடி. ஆர் யூ ரெடி? ரெடி. ரெடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை? யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு 4. கேரளா 5. மத்திய பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர். நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க. டெல்லி. 4 3 2 டைம் இஸ் அப். எத்தனை மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க? எத்தனை மாநிலங்கள் சொன்னீங்க? உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இவங்களுக்கு பேர் தமிழ்நாடு, கேரளா 6. அப்புறம் மொத்தம் இவங்களை போலவே சேர அணியும் 8 சரியா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். சோழ அணியிலிருந்து 8 சரியா சொல்லியிருக்காங்க. சேர அணியிலிருந்து 8 சரியா சொல்லியிருக்காங்க. பல்லவ அணியிலிருந்து சரியா சொல்றாங்களான்னு பார்ப்போம். 60 நொடி. ஆர் யூ ரெடி? ரெடி. ரெடி. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த கோச்சடை போன்ற இடங்கள் சொல்லுங்க பாப்பா. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோச்சடை, காலவாசல், அலங்காநல்லூர் 4. பாளையம், பெரியார், ஜெயந்திபுரம். ஜெயந்திபுரம் எடுத்துக்கலாம். 2. கர்மாத்தூர் 3. 20 செகண்ட்ஸ் மோர். கோச்சடை, காலவாசல் சொன்னீங்கல்ல சார். நீங்க இதெல்லாம் சொல்லிட்டேன். பறவை. ஓகே, பறவை மொத்தம் 6 சொல்லியிருக்கீங்க. என்னென்ன இடம் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க. கோச்சடை, காலவாசல் 2. பெரியார், பறவை, ஆரப்பாளையம், விராட்டிபத்து, ஜெயந்திபுரம். அதில் 1 மட்டும் நான் பாயிண்ட் மைனஸ் பண்ணேன். சரிங்களா? அப்போ மொத்தம் 7ல் 1 மைனஸ் பண்ணால் எவ்வளோ மதிப்பெண்கள்? சமயநல்லூர் சொல்லலையா? அப்போ மொத்தம் 7 சொல்லியிருக்கீங்க. ஓகே, 7 இடங்கள் சொல்லி பல்லவணி மதிப்பெண் வருகிறார்கள். வாழ்த்துக்கள். சோழ, சேர, பல்லவ அணிகளை தொடர்ந்து பாண்டியா, நம்முடைய மதுரை மண்ணுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பாண்டிய அணியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட போற கேள்வி என்னன்றதுக்கு முன்னால 60 நொடி. ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே. இப்போ உணவு சமைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு பொங்கல் அப்படின்றதுக்கு கூட நம்ம மண்டவெல்லம், பச்சரிசி அப்படிலாம் போடுறோம். வழக்கமா இயல்பா வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு தேவைப்படக்கூடிய உணவுகள், அதாவது பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க பட்டியல் பட போறீங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உப்பு, மிளகு, 2. கரம் மசாலா. கரம் மசாலாவா? கைப்பிடிச்சு மசாலா போடுவாங்களா? அதான் கரம் மசாலாவா? நேரம் போயிட்டு இருக்கு. 15 செகண்ட்ஸ் கான். தண்ணி. என்ன இது? தண்ணியா? சமைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுத்துவாங்களா? ஆனா தண்ணியெல்லாம் இதுல சேர்க்க முடியாதுமா. வேற ஏதாவது சொல்லுங்க. 3 சொல்லியிருக்கீங்க. அரிசி 4. நோ. பருப்பு 5. சீரகம், கருஞ்சீரகம். கருஞ்சீரகமா? சீரகம் வேற கருஞ்சீரகம் வேறயா? அது 1 பாயிண்ட் தான். 8 சொல்லியிருக்கீங்க. 5 4 3 2
1 டைம் இஸ் அப். மொத்தம் 8 சரியான பொருட்கள் சொல்லியிருக்காங்க. பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். காணும் பொங்கல். இன்னைக்கு உறவினர்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சிகரமாக சமையல்லாம் பொங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாதா தொலைக்காட்சியில் நம்மளோட இருக்கிறவங்க ஜானியன்ஸ் நம்ம கோச்சடை செயின்ட் ஜான்ஸ் பள்ளியிலிருந்து இப்போ 4 அணிகளுக்கும் மதிப்பெண் வழங்க வேண்டிய நேரம் இது. 60 நொடி. ஆர் யூ ரெடி? இதில் பல்லவ அணி 7 மதிப்பெண்கள், மற்ற அனைவரும் 8 மதிப்பெண்கள் பெறுகிறாங்க. அவுட் ஆஃப் 10 they got 8 points. பல்லவ அணியை தவிர. அதனால இந்த போட்டி இதோடு நிறைவு பெறுகிறது. அடுத்ததா நம்ம ஒரு அழகான நடனம் பார்க்க போறோம். மாதா தொலைக்காட்சியில் உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக பொங்கல் தின சிறப்பு. ஆடிப்பட்டம் தேடி விதைச்சு ஆவணியில திருமணம் முடிச்சு புரட்டாசி காத்திருந்து அடுத்த மாதம் கார்த்திகை மழையில் நனைந்து அதுக்கப்புறம் ஐப்பசியா ஆமா அதையும் தாண்டி மார்கழியின் கடைசி நாள் போகியை கண்டுபிடித்து கொண்டாடி முடித்து தை திருநாள் 1, 2, 3 தாண்டி இன்றைக்கு ஜனவரி 17 காணும் பொங்கல் திருநாளில் மாதா தொலைக்காட்சியில் உங்களுக்காக அழகழகான நடன கலைஞர்கள் ஜானியன்ஸ் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோச்சடையிலிருந்து மதுரை சதங்கை வழியாக உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கிறார்கள். போடி கொளவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. தீரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயி தான் 2 கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாங்க. மாப்புள்ள போல பொங்க சீரும் பொங்கி புவி இது போங்க. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. ஆஹா ஏமாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு, அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். வாடிப்பட்டி தப்பு சத்தம், இங்கே வயசு பொண்ணு கையில் விட்டும். கபடி ஆட்டம்னா காண கங்கேக்கும், விசிலு சத்தம்னா வானம் கிழிக்கட்டும். உரிய உடைக்கத்தான் ஊரே அளமோதும், உந்தன் முதட்டோரம் உசுரே முடியாது. போடு கொலவ போடு, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. எவட்ட கல்லு தூக்கி வீசும் தமிழ் ஜல்லிக்கட்டு வீரனான. ஓமாட்டி கொம்பு மார்பக்கீர தாயி மண்ண தொட்டு சீறி வார. ஆட்டும் மயிலாட்டம் பாட்டும் குயிலாட்டம் சீரும் சிலம்பாட்டம் ஊரே ஆடும். மக்கள் மனசெல்லாம் இனிக்கும் கரும்பாட்டம், இனிச்சி இருக்கட்டும் எல்லா நாளும். மதங்களெல்லாம்
பொங்க வைப்போம் மக்கள் மனசுக்குள்ள அன்ப தங்க வைப்போம் போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு இறம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு ஊரு பசிய தீர்க்கும் நம்ம விவசாயிதாரண்டு கண்ணு மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயனுக்கு நாங்க மாப்பிள்ள போல உங்க சீரும் பொங்கி குவியுது போங்க போடு கொலவ போடு இது நம்மோட தமிழர் திருநாடு ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு இங்கே நம்ம கூட இருக்கிறவங்க ஜானியன்ஸ் செயின்ட் ஜான்ஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய 9th 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளோட இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ உடனடியாக சேர சோழ பாண்டிய பல்லவ 4 அணிகளை கோலம் போடுவதற்கு அனுப்பி வைக்கிறோம். இதில் மொத்தம் 10 மதிப்பெண்கள் மொத்தம் அவங்க ஒவ்வொரு அணிக்கும் கொடுக்கப்பட போகிறது. 20 மணித்துளிகள் 20 minutes டோட்டலி 1200 seconds. எத்தனை எத்தனை திருநாளு உலகம் பூராவும் திருநாளு ஐயா உலகம் பூராவும் திருநாளு. 4 அணிகளுமே சிறப்பா இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு கோலம் போட்டு வண்ணமயமா தீட்டிட்டு இருக்காங்க. யார் வெற்றியாளர்ன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்டும் பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம். நம்ம மாதா தொலைக்காட்சியினுடைய மகிழ்ச்சி பொங்கல்ல மதங்கள் கையில திருநாளு மாதங்கள் தோறும் திருநாளு ஐயா மாதங்கள் தோறும் திருநாளு. இவையெல்லாம் கற்பனையின் வெளிப்பாடு இவையெல்லாம் கற்பனையின் வெளிப்பாடு. வியர்வையை செலவு செய்த உழவர் கொண்டாடும் காரண திருநாளு பொங்கலோ பொங்கல். ரொம்ப அருமையா இந்த கோலத்தை இந்த தை திருநாளில் போட்டு தையா தக்கான்னு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறவங்களுக்கு கரவொலி எழுப்பி நம்ம வாழ்த்துவோம். இந்த 4 அணியினரையும் கொடுக்கப்பட்ட 20 மணித்துளிகள் 20 minutesல சேர சோழ பாண்டிய பல்லவ 4 அணிகள் சிறப்பாக கோலம் போட்டிருக்காங்க. இதில் முதல் பரிசு யாருன்னு சொல்றதுக்கு முன்னால 4ஆம் இடத்திலிருந்து போறோம். 4th place நம்ம கொடுக்க போறது 7 மதிப்பெண்கள் கொடுத்து நாம் பாண்டிய நண்பர்களை வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள். the 4th place. 3வது இடம் 8 மதிப்பெண்களோட சோழ அணியினர். 2வது இடம் 9 புள்ளிகளோட சேர அணியினர். 10 புள்ளிகள் பெற்று முதலிடம் பெறுபவர்கள் பல்லவ அணியினர். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு நல்ல சிரத்தை எடுத்து எல்லாருமே ரொம்ப நல்ல கோலம் போட்டிருக்கிறாங்க. 12 பேருக்கும் இயேசுவினுடைய சீடர்கள் போல இந்த 12 பேருக்கும் அரங்கு நிறைந்த கைதட்டு சொல்லி ஜானியன்ஸ் அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம் இந்த மகிழ்ச்சி பொங்கலில். கோச்சடைவாழ் பெருங்குடி மக்களே, இப்பொழுது கும்பம் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் முன்னே பொங்கல் திருநாளில் சிறப்பான ஒரு நடனத்தை அரங்கேற்ற காத்திருப்பவர்கள் செயின்ட் ஜான்ஸ் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரிய பெருமக்கள். கைதட்டுவோம், வாழ்த்துவோம்.
இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட போகிற போட்டி, அந்த கேமுடைய பேரு பழமொழி பாதி பதில் சொல்லு மீதி. இப்போ 4 அணிகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாண்டியா, சோழன், இந்த பக்கம் பல்லவா அண்ட் சேர. இந்த 4 அணிகளில் யார் லீட் பண்ண போறாங்க, இன்றைய நாளில் வெற்றியாளராக போறாங்க அப்படின்றத தீர்மானிக்க போற இன்னொரு விளையாட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஐ ஆம் இன்வைட்டிங் பாண்டியா அணி. வாங்க பக்கத்தில் வாங்க. ஒவ்வொரு அணிக்குமே 5 பழமொழிகள் நான் கேட்க போறேன். அந்த 5 பழமொழிகளினுடைய முதல் பாதி நான் சொல்ல, மறுபாதி அவங்க சொல்லணும். 5 பெருக்கல் 2 எவ்வளவு மதிப்பெண்கள்? 5 into 2 10 மார்க்ஸ் ஈச் டீம். வாங்குறாங்களான்னு பாப்பா. முதல்ல பாண்டியா, உங்களுக்கான முதல் பழமொழி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். 1000 பேரை கொன்னாதான் 1000 பேர்த்த கொன்னவன் அற வைத்தியன். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு. ஆளும் வேலும் பல்லு குருதி. 3 2 1 முடிஞ்சது. அடுத்தது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு 3 2 1 இரட்டை தாழ்பாள். மொத்தம் 5 பழமொழிகள்ல 2க்கு பதில் சொல்லி 4 மதிப்பெண்கள் பெறுகிறாங்க பாண்டியா அணியினர். கைதட்டி வாழ்த்துவோம் அவங்கள. அடுத்ததாக உடனடியாக போறோம் பழமொழி பாதி பதில் சொல்லு மீதி. இப்ப நம்ம கூட இருக்கக்கூடியவங்க சேர அணியினர். இவங்களுக்கான முதல் பழமொழி பந்திக்கு முந்து 3 2 1 டைம் இஸ் அப். படைக்கு பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. இவங்களுக்கு பொங்கல் வச்சாச்சு. முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி போலாம். அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய். சொல்லி கொடுத்துட்டாங்களா? இவங்க கண்ணுக்கு பழமொழி எல்லாம் பேயா தெரியுது போல இருக்கு. ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. யானை வரும் பின்னே படை வரும் பின்னே. மழை வரும் பின்னே வா. படை வரும் நோ. யானை வரும் பின்னே மனை வரும் முன்னே. 3 2 1 your time is up. யானை வரும் பின்னே ஏர் உழுகிறவன் இளப்பமானா. 3 2 1 முடிஞ்சது. மாடு மச்சானு கூப்பிடுமா. The last and final question for you team. ஓகே, இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இது பழமொழி பாதி சொன்னா டக்குன்னு மீதி சொல்லிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சேரநாடு ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். அளந்து போடணும். சரியான பதில், வாழ்த்துக்கள். சேரநாடும் 2 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. 2 into 2 4 மார்க்ஸ் ஃபார் சேர அணி. கைதட்டியவர்களை வாழ்த்துவோம். பாண்டிய நாடு, சேர நாடு இரண்டையும் தொடர்ந்து அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் வந்திருக்கக்கூடிய சோழ நாடு. கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை இஸ் தி ரைட் ஆன்சர். வாழ்த்துக்கள். இரண்டாவது கேள்வி. ஆணைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் இஸ் தி ரைட் ஆன்சர். இறுகினால் களி இறுகினால் களி இளகினால் கூழ் இஸ் தி ரைட் ஆன்சர். எழுதியவன் ஏட்ட கெடுத்தான். படித்தவன் பாட்டை கெடுத்தான். எழுதினவன் ஏட்ட கெடுத்தான். படித்தவன் பாட்டை கெடுத்தான் இஸ் தி ரைட் ஆன்சர். ஐயர் வரும் வரை 3 2 1 டைம் இஸ் அப். ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது. வாழ்த்துக்கள். மொத்தம் 6 புள்ளிகள் பெற்று சோழ அணி முன்னிலை பெறாங்க. பழமொழி பாதி பதில் சொல்லு மீதியில இப்ப நிறைவான அணியாக 10க்கு எத்தனை புள்ளிகள் வாங்க போறாங்க அப்படின்றத பச்சை நிற உடை அணிந்திருக்கக்கூடிய பல்லவ டீம். உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லை. ஓகே, பரவாயில்ல. முதல் கேள்வி கொஞ்சம் புஸ்காவா குஸ்காவா போயிட்டாலும் தப்பில்லை. கைதட்டி அவங்களை வாழ்த்தலாம் பல்லவ அணியினரை. ஓகே, நெக்ஸ்ட். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. குப்பையிலே இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பழமொழியில பாதி சொல்றேன். ஆட தெரியாதவன் காலை விடாதே. காலை விடாதே வா. ஆட தெரியாதவன் காலை விடாதே வா கிடையாது. 3 2 1 தெருக்கோணல். தெருக்கோடல் என்றான். ஆட தெரியாதவன் தெருக்கோணல் சொன்னானா. ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். தி ரைட் ஆன்சர். பழமொழி பாதி பதில் சொல்லி இருக்கிறாங்க. அரசனை நம்பி 3 2
1 அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல. இது ஒரு பழமொழி. பல்லவ, பாண்டிய, சேர இந்த அணிகள் 2x2 4 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறாங்க. 3 பழமொழிக்கு சரியா பதில் சொல்லி சோழ அணி முதலிடம் பிடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இந்த உலக வாழ்க்கையில் எப்போவுமே அட்ராக்ஷன்ஸில் எந்த அளவுக்கு நம்ம அட்டாச்சாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இழுப்பதற்கு இந்த உலகத்தினின்று நிறைய செயல்பாடுகள் இருக்கின்றன. நாம் அதன் பக்கம் கவராதவாறும் ஈர்க்கப்படாதவாறும் நம்மை வைத்துக் கொள்வது தான் நம்மை கிங் ஆஃப் கிங்ஸாகவும் குயின் ஆஃப் குயின்ஸாகவும் வைத்திருக்கும். எப்பொழுதுமே மண் நீரை இழுக்கும், நம்முடைய வயிறு உணவை இழுக்கும். அதே போல இந்த பொங்கல் திருநாளில் கயிறை இழுத்து யார் தன் வசப்படுத்தப்பட போறாங்க இந்த வெற்றின்றதை பார்த்துலாம். மஞ்சள் நிற சோழ அணியா இல்லை பச்சை நிற பல்லவ அணியா? நான் 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கே பார்க்க ஒரு விசில் ஒலிக்கும். பார்த்துக்கலாயா நீங்களா நாங்களா அப்படின்ற ஒரு போட்டியில் இருக்கிறார்கள். எல்லோவா கிரீனா? சோழ நாடா பல்லவ நாடா? பார்த்துடலாம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வாடா வாடா வாடா, நீ ஏரியா வாடா 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 வாடா. பச்சை பச்சை நல்லா இழுங்க. The winner is சோழ நாடு. உடனடியாக அடுத்த கயிறு இழுத்தல் போட்டியில நீல நிற பாண்டியர்களா அல்லது இளஞ்சிகப்பு நிற சேரர்களா? 1 2 3 தொடங்குது. இழு 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 இழு. இரண்டாவது சுற்றின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் இளஞ்சிகப்பு சேர அணியினர். ஏற்கனவே நம்முடைய கயிறு இழுத்தல் போட்டியில சேர அணி பாண்டிய அணியை வீழ்த்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழ அணி பல்லவ அணியை வீழ்த்தி இருந்தாங்க. இப்ப 2 அணிகளுக்குள்ள போட்டி. யார் இதுல வெற்றி பெற போறாங்க? கயிறு இழுத்தல் யாருக்கு இந்த பொங்கல் நாள்ல அணியினர் மகிழ்ச்சி அடைய போறாங்கன்னு பார்ப்போம். ரெடி 1 2 3 கோ. இழு 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 இழு. பாத்துருவோண்டா பாத்துருவோண்டா. வாடா 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 பார்க்கலாம்டா. இறக்க குணமே கிடையாது, அரக்கத்தனம். இழுக்கிறாங்க. புடி 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 விட்டாத. வா 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 வா. வெரி குட். நடந்து முடிந்த கயிறு இழுத்தல் போட்டியில் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட காத்திருப்பவர்கள் 3 அணி. பல்லவ அணி, பாண்டிய அணி, சேர அணி 3ஐயும் வெற்றி கண்டு வாகை சூடி இருப்பவர்கள் சோழ நாடு. எல்லோ நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தை மாசம் பிறந்ததுல நல்ல காலம் பிறக்குது. இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கு பரிசளிக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். மாதா தொலைக்காட்சியினுடைய மகிழ்ச்சி பொங்கல் நம்முடைய செயின்ட் ஜான் பதின்ம மேல்நிலை பள்ளியில் சென்று கொண்டிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் ஆசிரியர் பெருமக்களுக்காக ஒரு அழகான விளையாட்டு. இப்போ இசை ஒலிக்கும். 4 கட்டங்களாக பிரித்திருக்கிறோம். இந்த வட்டத்தை நடந்து போயிட்டே இருப்பாங்க. when the music stops அந்த இடத்துல நிற்கும் போது நீங்களும் அதே இடத்துல நின்றணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதிலிருந்து ஒன்று தேர்ந்தெடுப்போம். அந்த நிறம் எந்த கட்டம் சார்ந்து இருக்கிறதோ அவர்கள் வட்டத்துக்கு வெளியே. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பிரபலம் போடலாம். தை மாசம் பிறந்துருச்சு, இனி தனம் சேரும் நாளாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் விரைவா விரைவா நடக்கலாமே. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கொஞ்சம் தள்ளி வெளியில வாங்க. மூவ் 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 மூவ். மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். மூவ். பாட்டுல சவுண்ட் கொஞ்சம் கூட்டுவீங்களா? வால்யூம் கூட்டி வைங்க.
ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே, உங்களுக்கு விருப்பமான கட்டத்தில் வந்து விடலாம். குலுக்கி எடுக்கிறோம். எந்த கட்டம் வரப்போகுதுன்னு தெரியல. மங்களகரமான நிறம் மஞ்சள் நிறம். அவுட்டே. ரெடி, ப்ளே த சாங். வட்டத்துக்கு வெளியே, வட்டத்துக்கு வெளியே. பிறந்துருச்சு விரைவா விரைவா, ஃபாஸ்ட். இனி தனசு ஸ்டாப். ஓகே, ஏற்கனவே மஞ்சள் நிறம் வந்ததுனால தம்பி மஞ்சள் நிறம் ஏதாவது ஒன்று எடுங்க. திரும்ப மஞ்சள். சவுண்ட் ப்ளீஸ். இனி தன சேரும் நாளாச்சி. Stop the music. பொங்க வச்சி. Stop, stop, stop. பாட்டுபடி. கண்ணை மூடிட்டு ஒன்று எடுங்க பாப்பா, கண்ணை மூடுங்க. சிகப்பு நிறம் அப்பீட்டு பாட்டு. யானைக்கு பலம் தும்பிக்கை. மாசம் பிறந்துருச்சு கொஞ்சம் வேகமா நடக்கலாமே, கூட்டம் குறைஞ்சிருச்சு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கொஞ்சம் விரைவா வாங்க வாங்க வாங்க. ஸ்டாப் த மியூசிக் வந்துருச்சு. வாங்க, மாறுறதுனா மாறிக்கலாம். உங்களுடைய அணியிலிருந்து வேற கட்டத்துக்கு மாறுறதுனா மாறலாம். ஓகே, நவ் உங்களுடைய டர்ன். கண்ணை மூடிட்டு எடுங்க. ஒன்று பச்சை. அவ்வளோதான். மியூசிக் ப்ளீஸ். ரெடி. ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாவே போடலாம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். விரைவா நடங்க மேடம், கொஞ்சம் விரைவா நடங்க. நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் விரைவா. ஃபாஸ்ட். அப்ப பொங்க வச்சி பாட்டுபடி. ஸ்டாப் த மியூசிக். கண்ணை மூடிட்டு ஒன்று எடுங்க பார்ப்போம். என்ன பந்து வரப்போகுது? பச்சை. அகைன் பச்சை. சாங் ப்ளீஸ். நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி. அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிடைச்சிருமோ, அவங்க ஜெயிச்சிருவாங்களோ. ஸ்டாப் த மியூசிக். ஓகே, கண்ணை மூடிட்டு எடுங்க. பச்சை. மஞ்சள் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து பச்சையை துரத்துகிறது வாழ்த்து. மியூசிக் ப்ளீஸ். இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்குது. வரலாம், கட்டத்துக்குள்ள வரலாம். எந்த கட்டம்? கண்மூடி ஒரு பந்தை எடுங்க. ப்ளூ ப்ளூ. மியூசிக் ப்ளீஸ். இது நம்மோட தமிழர் திருநாள். கொஞ்சம் விரைவா, இன்னும் விரைவா விரைவா. கொஞ்சம் மெல்லமா. ஓகே ஓகே, டேக் ஒன் பால். ப்ளூ. இப்படி தன்னந்தனியா மாட்டிக்கிட்டீங்களேம்மா. வாழ்த்துக்கள். மியூசிக் ப்ளீஸ். விரைவா 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 விரைவா. பாஸ். கொஞ்சம் முன்னால முன்னால போங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. நீங்க மெல்லமா. ஓகே, வரலாம் 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 வரலாம். எடுங்க ஒண்ணு. கீதா ஜெயிக்கணும். கீதா. பச்சை. ஓகே, கம் ஆன் கம் ஆன். ஃபாஸ்ட். மாப்பிள்ள போல பொங்க சீரும் பொங்கி குவியுது போங்க. கொஞ்சம் விரைவா விரைவா போங்க. விரைவா. ஸ்டாப் த மியூசிக். வாங்க. சிக்கிட்டோம். மாட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று ஒன்று ஒன்று. ப்ளூ. டாடா பாய். நெக்ஸ்ட் மியூசிக் ப்ளீஸ். இது நம்மோட தமிழர் திருநாள். ஆடி பாடி கூடு. இது பொன்னான உழவர் திருநாள். வரலாம் வரலாம்.
என்ன இந்த கட்டத்தை தனியா விட்டாங்க? ஓகே, ஃபாஸ்ட். ப்ளூ மியூசிக் ப்ளீஸ். The final stage. மொத்தம் ஆளுக்கு ஒரு கட்டத்தில் இல்லைங்க. ஓகே, நீங்கள் எடுங்க தம்பி. பாவம், அவரே கம்பியில் கையை பிடிச்சி நின்றுட்டார். யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி. வாங்க, தேர்ந்தெடுங்க. கிரீன். வணக்கம். மியூசிக். ஆளுக்கு ஒரு கட்டம். ஓகே தம்பி வாங்க. நீங்கள் தான். தேங்க்யூ. த தேர்ட் பிளேஸ் நீங்கள் தான் மேம். வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பியவர்களை வாழ்த்துவோம். மியூசிக் ப்ளீஸ். தப்பிச்சிங்க நீங்கள். பொங்கல் ஜல்லிக்கட்டு அதுக்கு வாடி வாசல் கலையும் கட்டும். ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். விரைவா விரைவா. ஓகே, இது ஃபாதர் தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். அவுட். வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இவங்களுடைய பள்ளியின் சார்பாக சபீனா மேம் அண்ட் தி வின்னர். இன்றைக்கு மிகச் சிறப்பாக நடனமும் ஆடி இன்றைய போட்டியில் வெற்றியும் பெற்றிருக்கக்கூடிய உங்க பேரு? ஆரோக்கிய சிந்துஜா. ஆரோக்கிய சிந்துஜா. The winner of this round போட்டி ஆரோக்கிய சிந்துஜா. வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். இரண்டாம் ஆண்டு நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முதல் முறையாக குடியரசு தலைவரான அந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த மாபெரும் பள்ளிக்கூடம் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் 22 ஆண்டுகளாக மிகச்சிறப்பான கல்வி பணியில் நம்முடைய மதுரைக்கே ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி தளத்திலிருந்து மாதா தொலைக்காட்சியினுடைய சதங்கை கலை மையத்தினுடைய மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இனிய தை திருநாள் வாழ்த்துக்களோட டோங்கிரி டேவிட். இப்போ இங்கே இந்த பானையை யார் அடிச்சு உடைக்க போறாங்க? இந்த ஜானியன்ஸ்ல 4 அணியா பிரிச்சிருக்கோம். எந்த அணி வீரர் இந்த பானையை அடிக்க போறாங்க? பொங்கல் ஸ்பெஷலா உரியடி, உங்கள் கண்ணுக்கு முன்னால சரவெடி. சரியா நிக்கிறீங்க? உங்களுக்கான நேரம் சரியாக அரை மணி துளி. half a minute. Your time starts now. போலாம் 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 போலாம். ரூட் கிளியர். மாதா தொலைக்காட்சியினுடைய மகிழ்ச்சி பொங்கல் இவருக்கு மகிழ்ச்சியை தருதான்னு பார்க்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரியா செல்லுங்கள். ஆண்டவா காப்பாத்து. அப்படிதான். நோ தம்பி, எப்படி இவ்வளோ அபாரமா? அருமை 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 அருமை. பக்கத்துல ஐயோ இல்ல இல்ல எங்க அடி அடிய பக்கத்துல வந்துருச்சா? அடி போடு. 1 2. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அஜிந்தா அடிண்டா அடண்டா அடடா டடா டடடா. வாங்க கம் ஆன். அப்படிதான். ஆறுமுகம். அப்படிதான். அப்படியே தம்பி தம்பி பொறுமை பொறுமை. இங்க பாருங்க. ஏய் ஏமா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ராணுவ வீரர்களுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி நடையில் உங்களைத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனோ பிச்சு முள்ள வாங்க.
அடுத்த 7 ஸ்கொயர் 49. உங்களை வலது பக்கம் யாரை கூப்பிடுறாங்க? வனிசா வனிசா வனிசா. ஒன்றே யாவர்க்கும் தலை ஒன்றே, இரண்டே முகத்தின் கண் இரண்டு. டான்ஸ்லாம் செம்மையாடுறாங்க. 3 முக்காலிக்கு கால் 3 அப்படிதான். பொறுமை 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 பொறுமை. அவுட்டு. Give a big round of applause. ரொம்ப நேரமா போக்கு காட்டிட்டு இருந்த இந்த மகிழ்ச்சி பொங்கல்ல உண்மையிலேயே மகிழ்ச்சியை பொங்க வச்சிருக்கிறவரு சோழ அணியிலிருந்து கேலப். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் அடிக்க முயற்சி செஞ்ச பாண்டியாஸ் நீல நிற அணிக்கு நம்ம 7 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். பல்லவ அணி பச்சை நிறத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாங்க, நல்லாவே முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு 8 மதிப்பெண்கள். அண்ட் இளஞ்சிகப்பு நிறம் சேர அணிக்கு 9. செம்மையா உரியடிச்ச சோழ அணிக்கு 10க்கு 10 மதிப்பெண்கள். கடந்த 22 ஆண்டுகளாக மதுரையில் மிகச்சிறப்பான கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தனிப்பெரும் பெயரை ஏற்படுத்தி இன்றைக்கு தரணி போற்றும் மாணவர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளியிலிருந்து இந்த பொங்கல் இனிமையாக இளமையாக இறைவனினுடைய வார்த்தையை தாங்கியதாக இனிதே நிறைவு பெறுகிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உழைக்காதவன் உண்ணலாகாது அப்படின்னு சொல்லி. எப்பவுமே உழவர்கள் எப்பொழுதுமே களத்தில் விதைப்பார்கள். இந்த ஆசிரிய பெருமக்கள் இவர்களினுடைய நெஞ்சம் எனும் வயல்வெளிகளில் அவர்களினுடைய அறிவு என்ற விதையை விதைத்து இவர்களை ஊர் உலகம் செல்ல போற்ற வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள். இவ்வளவு அழகான ஒரு பள்ளியில் இந்த பொங்கல் விளையாட்டை நடத்தி முடித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு இவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தோம், நாமும் மகிழ்ச்சியை பெற்றோம், மகிழ்வித்து மகிழ்ந்தோம். இந்த பொங்கல் விழால மதிப்பெண்களை சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இது. சோழன், பாண்டியன், பல்லவன், சேரன் இந்த 4 அணிகள் பங்கேற்றாங்க. 50 புள்ளிகள் பெற்று 4ஆம் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் பாண்டியன் அணியினர். 54 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடம் பிடிக்கக்கூடியவங்க சேரன் அணியினர். 55 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடம் பிடிக்கக்கூடியவங்க பல்லவன் அணியினர். மஞ்சள் என்றாலே மங்களகரம் என்பதை போல ஏறு கட்டி நாற்று நட்டு நெற்களஞ்சியத்தின் இடமாக திகழக்கூடிய தஞ்சை மாநகரை ரெப்ரசன்ட் பண்றது போல இருக்கக்கூடிய சோழ அணியினர் மொத்தம் கோலப்போட்டி உரியடி எல்லாம் சேர்த்து 2 போட்டிகளில் 10க்கு 10 எடுத்து 61 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடிக்கிறாங்க. The winner of today மகிழ்ச்சி பொங்கல் is சோழ அணியினர். உலகத்தில் மொத்தம் 66 நாடுகளில் கிளரீஷியன் ஃபாதர்ஸ் அவங்க நடத்தக்கூடிய இந்த கல்வி அமைப்புகள் 4 விதமான பணிகளை சிறப்பாக செய்கிறாங்க கிறிஸ்தவத்தின் அடிப்படையில். அதில் மிக முதன்மையான ஒரு பணி இந்த கல்வி பணி. இந்த 22 ஆண்டுகள் என்பதெல்லாம் தாண்டி இன்னும் நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகள் இந்த பள்ளி சிறப்பாக பல்லாண்டு வாழ்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி மாதா தொலைக்காட்சியில் இருந்து விடைபெறுகிறோம். என்னைக்கு உங்க மனசுல சேஃப் லேண்டிங் தானாமா? இப்போதைக்கு உங்கள் செல்வத்துள் செல்வமான செவி செல்வத்திலிருந்தும் உங்கள் பார்வையில் இருந்தும் டேக் கேர் சொல்லி டேக் ஆஃப் ஆகிறது உங்கள் செவிகளின் சேவகன் கண்களின் காதலன் டோங்கிரி டேவிட். நன்றி, வணக்கம்.